ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு குயிக்காக பண்ண போகிற ஒரு ரெசிபி. ஏன்னா கொஞ்சம் வெளியில் கிளம்பணும், டாக்டரோட செக்கப் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணுங்கிறதுனால சட்டுன்னு இதை பண்ணுறேன். ஒரு வானலியில் எலுப்பச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் குத்திட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே கடுகு நல்லா வெடிச்சுருக்கு. கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே பச்சை மிளகா பார்த்து போடுங்க, வெடிக்கும். ஓகேல, அது கொஞ்சம் நல்லா இதுவாயிடுச்சுன்னா சரியாயிடும். அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்துட்டு உளுத்த பருப்பு இதெல்லாம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு 3 தக்காளியை போடுறேன். நம்ம அவசரமாக போகணும் அப்படின்னா இது வந்து சட்டுன்னு இதுவாகும். இதில் வேணும்னா வெங்காயமும் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் வெங்காயம் போடலை இதில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். உப்பு போட்டுட்டேன்னா கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கிட்டுன்னு ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகா அப்படி காரத்துக்கு ஆட் பண்ணலாம். நான் வந்து பச்சை மிளகா காரம் போடும் அப்படிங்கிறதுனால நீட்டமாக போட்டிருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது சின்னதாக இருந்தால் உங்களுக்கு வந்து மிளகா ரொம்ப காரமாக இருந்தால் கதுவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீட்டமாகவே நான் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பை சேர்த்துருங்க. அது கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கி வரட்டும். நம்ம தொட்டுக்கிறதுனா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவோம். சாதத்துக்கு பிசியணும்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாதம் பிசியரிச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆகட்டும். இந்த சைடில் வந்து ரைஸ் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மேலே வச்சுருக்கேன். அது ஆன உடனே பார்க்கலாம். அவ்வளோதான். நம்ம சாதம் பிசியறதுக்கு தக்காளி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இது சட்னி இதை முடிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க வெந்துடுத்து அதை உரிச்சிட்டு அதை பண்ணிவிட்டு சாதம் ஆன உடனே கலந்து பேக் பண்ணினா அவ்வளோதான். நிமிஷமாக நம்மளோட குயிக் லஞ்ச் சரியாயிடும். இப்போ அடுத்தது வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுத்து. ரைஸ் குக்கரில் சாதமும் அதுவும் வச்சேன் இல்லையா, முதல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆன உடனே நம்ம தனியாக எடுத்துடலாம். அதை ஒரு ரைஸ் குக்கர்லன்னா நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியாது. ரைஸ் குக்கர்லன்னா டக்குன்னு நம்ம வந்து பாதி நமக்கு தேவையான அளவு வெந்த உடனே எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு அதுலேயே உப்பு, மிளகாப்பொடி, பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசிறி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுண்டு கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் நல்லா வெடித்த உடனே நம்ம வந்து இதெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் போட்டு வச்சதுனால ஈஸியாக இருக்கும். ஒரே கலரி எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளோட இந்த தக்காளி சாதம் ரெடி ஆகிடுத்து. இதுவும் ரெடி ஆகிடும். சாதம் ஆன உடனே அதை கலக்கணும். அவ்வளோதான். இந்த கடுகு நல்லா வெடிச்சுட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த இதில் எல்லாம் போட்டு பிசிறி வச்சதுனால இதை அப்படியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டுருங்க அதில். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுட்டோம்னா ஏற்கனவே வெந்துட்டு எல்லாமும் போட்டுட்டோம். அதனால நல்லா ஃப்ரை ஆகிடும். உருளைக்கிழங்கு ஜம்முன்னு ஆகிடும். அவ்வளோதான். நம்மளோட குயிக் லஞ்ச் வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே அணைச்சுடலாம் நம்ம அடுப்பை. இது நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா வரும். நம்மளோட சாதமும் ரைஸ் குக்கரில் ரெடி ஆகிடுது. நல்லா உதிராக வந்திருக்கு சாதம். இது இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு நான் வந்து வச்சுட்டு இருக்கேன். வச்சுட்டு அதில் சாதத்தை போட்டுட்டு உடனே கலக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃபேனில் வச்சுருங்க. வச்சுட்டு கலந்துட்டேன்னா சாதம் வந்து நல்லா ஆகிடும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க சாதத்தை. அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். தக்காளி சாதமும் உருளைக்கிழங்குன்னு டக்குன்னு ரைஸ் குக்கரில் முதல்ல சாதத்தையும் உருளைக்கிழங்கு வீங்கோ அதை நம்ம திறந்து ஈஸியாக எடுத்துடலாம். உருளைக்கிழங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதம் ஆகிட்டே இருக்கும். அந்த மீன்வைல் டைமில் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். அவ்வளோதான். இன்னும் சாதத்தை கலந்துட்டோம். எல்லாம் ரெடி ஆகிடுது.
அப்புறம் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.